நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு பிரச்சாரம் தீவிரம் அடைந்து வருகிறது. தேர்தலுக்கு இன்னும் 12 நாட்கள் மட்டுமே உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக அதிமுகவிற்கு மாற்றாக நாம் தமிழர் கட்சி உருவாகி வருகிறது. வேறு எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலை எதிர்கொண்டு கணிசமான வாக்குகளை பெற்று வருகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் 40 தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து நாம் தமிழர் கட்சி களம் காண்கிறது. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு அடுத்தடுத்து வரும் நெருக்கடியால் சிக்கல் உருவாகி உள்ளது. ஒரு பக்கம் நடிகை விஜயலட்சுமி வீடியோ வெளியிட்டு தொடர்ந்து சீமானை மிரட்டி வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கையாக இருந்த கரும்பு விவசாயி சின்னம் பறிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து வேறு ஒரு கட்சிக்கு பல்டி அடித்து வருகிறார்கள். அந்த வகையில் கட்சியின் மூத்த நிர்வாகியாகவும் மாநில ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்த ராஜா அம்மையப்பன் திடீரென கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில் சீமானுக்கு மீண்டும் ஷாக் கொடுக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து டி நகர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் கூண்டோடு விலகி உள்ளார்கள். நாம் தமிழர் கட்சி டி நகர் சட்டமன்ற தொகுதி தலைவர் ராஜா, பொருளாளர் முருகன் ஆகியோர் விலகி உள்ளார்கள். மேலும் டி நகர் சட்டமன்ற தொகுதி இணை செயலாளர் கிஷோர் பிரபாகரன், டி நகர் சட்டமன்ற தொகுதி செய்தி தொடர்பாளர் விக்னேஸ்வரன் ஆகியோரும் விலகி உள்ளார்கள். இதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது. முக்கியமாக சீமானின் மனைவி கயல்வெளியின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் கட்சியில் அதிகரித்து வருவதாகவும், நிர்வாகம், கட்சியின் கட்டமைப்பு, வேட்பாளர் தேர்வு என அனைத்திலும் அவர் தலையீடு அதிகமாக உள்ளதாகவும் கட்சியிலிருந்து விலகியவர்கள் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.